ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டெக்கீஸ். இன்றைக்கி நம்ம பனம்பழம் வேக வச்சு சாப்பிட போகிறோம். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பனை மரம். அதுலேருந்து கிடச்ச 3 பனம்பழம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் இதுதான் பெருசு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு ஹியூமனோட ஹேர் மாதிரி, ஒரு லேடியோட ஹேர் மாதிரி அழகாக இருக்குல்ல, அந்த பிளாக் கலராக இருக்குது. இது ரொம்ப மெடிசன் கூட. சரிங்களா, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பனம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாரை உரிச்சும் எடுத்துக்கலாம், உரிக்காமல் எடுத்துக்கலாம். மேலே இருக்குல்ல பிளாக் கலர், அதை உரிச்சும் எடுத்துக்கலாம், இல்லை உரிக்காமல் கூட நம்ம கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஷார்ப்பான கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற ஃப்ளஷ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளாடி இருக்கிற பனை விதையை தூக்கி போட்டுடலாம், இல்லைனா நம்ம மண்ணில் வச்சோன்னா அது முளைச்சி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நாங்கள் 3 காயை எடுத்துக்கலாம். இது ஒரே ஒரு காயோடது தான், 3ஐயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடாயை வச்சுட்டு அதில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கோம். அடியில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட எல்லா பனம்பழத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 பனம்பழம் இருந்ததுன்றதுனால கொஞ்சம் நிறைய இருக்குது, குக்கர் ஃபுல்லாகவே வர மாதிரி இருக்கும். இப்போது இடையிடையே என்ன பண்ணலான்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெல்லத்தை கரைச்சி தான் சேர்க்கணும்னு இல்லை, இப்படி முழுசாகவே வச்சாலும் போதும். வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கலனாலும் ஸ்வீட்டாக தான் இருக்கும், நம்ம சேர்த்தா இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்காக தான் மொத்தம் எல்லா பனம்பழத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே சர்க்கரையை வச்சுட்டு குக்கரை மூடி வைக்கலாம். மூடி வைக்கும்போது ஒரு 5 மினிட்ஸில் நல்லா குக்காகி விசில் வர ஆரம்பிக்கும், அந்த வாசனையும் வர ஆரம்பிக்கும். அப்போவே நமக்கு தெரியும் குக்காயிருக்கு அப்படின்னு. ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமுக்கு பிட்வீனில் வச்சா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கு. நல்லா குக்காயிருச்சு, சர்க்கரை கரைஞ்சி போயிடுச்சு. அப்படியே இந்த பக்குவத்தில் இறக்கிடலாம். நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழத்தை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதோட சக்கையை கீழே துப்பிடலாம். சரிங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். பனம்பழம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கும் சாப்பிட கொடுங்க. பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.